சப்போர்ட்டிங் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துருந்தோம். இனிமேல் சப்போர்ட் பண்ணி வாழறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சுவாமி. நான் சாமி கடன் அதிகமாகிட்டு இருக்க, தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சு, எல்லாத்துலேருந்து ரிலீஃபல் கிடைச்சிரும் சுவாமி, பயப்பட தேவையில்லை. 80% அதுக்கான அலைவரிசைகள் தேர ஆரம்பிச்சு சுவாமி, பயப்படணும் அவசியமே கிடையாது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை நிறைய பேர்லாம் இழந்துட்டுருப்பாங்க. இந்த மாதம் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புகளை தேடி வரதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அது எல்லாம் இப்பொழுது கூட்டு முயற்சியோடு வருகின்றது. ஏன்னா 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் நீச்சகதி பெற்று வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், வில்லங்கங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நாம் இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் விற்பனைக்கு வச்சுருந்தா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விற்பனை செய்து கொள்ள வேண்டும். நடுநிலைமையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு சுக்கிர பகவான் யோகத்தை கொடுப்பாரு. நம்ம ராசிநாதனை விட நம்மளுக்கு 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல பொசிஷன் இருக்கிறதால அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த லோன் விஷயம், இந்த சூரிய பகவான் வந்தால் தான் சாமி அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். எல்லாமே அதான் விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய 3 வைத்து தான் ஜோதிட நூட்களும் ஜோதிட விஷயங்களும் நாம் பேச முடியும். அந்த சூரியனுடைய நிலைப்பாடு 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்பு, மனசில் இருந்த ஸ்ட்ரெஸ்லாம் வெளியே போகும். அதுவும் புதனும் அந்த சனியோடு தொடர்பு கொண்டு, அதனால் துளாராசிக்காரங்க இனிமேல் கவலை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளியே வருவாங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ்லேருந்து வருவாங்க, கடன் பிரச்சனை வந்து வருவாங்க, நோய் பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்க, மனசில் இருந்து வந்த பாதிப்பான விஷயத்திலேருந்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லது நடக்க போதுங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனால் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலமாக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க. அந்த ராகுவோடு சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் நிலைப்பாடு மாறிவிட்டதுனால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துருங்க தைரியமாக. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா, தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது? சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் நம்மளுக்கு கிரகங்களுடைய தன்மை. இந்த நேரத்தில் நம்ம ராசிநாதனும் அவருடன் சேரப்போகிறார். இது வரைக்கும் பகவான் நம்மளுக்கு சுக்கிர பகவானும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கார் ஐயா. உச்சம் பெற்றுக்கான இறுக்கமாக இருக்கும். இந்த நேரத்தில் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்று மனக்குழப்பத்தில் வாடிக்கொண்டிருப்பேன். ஏன்னா ராகுவோட சம்பந்தக்கூடக்கூடிய கிரகங்கள், அதுவும் இல்லாமல் சூரிய பகவான் இது வரைக்கும் கும்பத்திலேருந்து ஓரளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கைலாம் அதிகரிச்சுது. இப்போ பகை உணர்வுகள் ஏற்படக்கூடிய காலம். அந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் தான், ஒரே கிரகம் தான். அவரும் 11ஆம் இடத்தை, அதாவது 6ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது, அதாவது எப்படி சொல்கிறதுனா சுக்கிரன், ராகு, சூரியன், புதன் நீச்சகதி பெறக்கூடிய 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் நம்மளுக்கு 9ஆம் அதிபதியாக வரார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த 3 மாதம் ஏதோ அப்படி தள்ளிக்கின்னு கொண்டுன்னு போயிட்டுருக்கோம். எப்போ தான் சாமி எங்களுக்கு விடிவு வரும்? துளாராசிகாரன் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுக்கு எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும்? இந்த காலம் பிறக்குதுங்க ஐயா, கவலைப்படாதீங்க. சூரியன் 6ஆம் இடத்துல வந்துட்டாவே உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறிவிடும். அவர் அதோட ஜாயின் பண்ணும் போதே தொந்தரவான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சப்போர்ட்டிங் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துருந்தோம். இனிமேல் சப்போர்ட் பண்ணி வாழறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் சாமி. நான் சாமி கடன் அதிகமாகிட்டு இருக்க, தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சு, எல்லாத்துலேருந்து ரிலீஃபல் கிடைச்சிரும் சுவாமி, பயப்பட தேவையில்லை. 80% அதுக்கான அலைவரிசைகள் தேர ஆரம்பிச்சு சுவாமி, பயப்படணும் அவசியமே கிடையாது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, வேலை நிறைய பேர்லாம் இழந்துட்டுருப்பாங்க. இந்த மாதம் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வேலை வாய்ப்புகளை தேடி வரதுக்கான அமைப்புகள் ஏற்படும். அது எல்லாம் இப்பொழுது கூட்டு முயற்சியோடு வருகின்றது. ஏன்னா 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் நீச்சகதி பெற்று வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம். இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள், வில்லங்கங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நாம் இந்த இடம் சார்ந்த விஷயங்கள் விற்பனைக்கு வச்சுருந்தா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விற்பனை செய்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த சேல்ஸுக்காக நாம் எதிர்பார்த்துருந்தால் கண்டிப்பாக பெனிஃபிட்டே அப்படின்னு தான் சொல்லுவோம், ஒரே வார்த்தை. அதுக்காக நாம் பெனிஃபிட்டாக நாம் காத்துட்ருக்குன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் கடன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எதனா இந்த மாதம் அதிலிருந்து விலைப்பட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நிறைய நல்லதெல்லாம் நடக்க போகுது சுவாமி. 8ல் இருக்கிற குரு பகவான் இருக்கார் சுவாமி. என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க? 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் ஐயா, வக்ரம் நிவர்த்தி அடைந்து இருக்கார். அதனால் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு நிவர்த்தி அடையக்கூடிய காலங்கள்லாம் நல்ல யோகத்தை தரும்.
பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க சுவாமி. இந்த மாதம் பங்குனி மாதம் விடுபட்டு வெளியே வரக்கூடிய தன்மை தான். எதனா இருக்கட்டும், பிரச்சனையாக இருந்து வந்த ப்ராப்ளம், ஐயா சொத்துக்களில் கையெழுத்து போடலை, நம்ம எதனா சேல்ஸ் பண்ணால் கூட அவங்க யாரும் அண்ணன் தம்பிங்க ஒத்து வர மாட்டேன்றாங்க சுவாமி, நிலைப்பாடெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதம் அதுக்கு ஏற்புடைய மாதமாக. ஏன்னா இந்த சூழ்நிலை அவங்களுக்கும் இருக்கும், இந்த பிரச்சனை அவங்களுக்கும் வரும்பொழுதெல்லாம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய காலமாகும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரக்கூடிய தன்மையும் ஏற்படும். நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் உண்டு சாமி. பயப்படணும் அவசியமே கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம். ஒரு வேலையை எடுத்து செஞ்சால் இது வரைக்கும் செஞ்ச வேலையில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபெயிலியராக இருந்தால் இனிமேல் செய்கின்ற மாதம் இந்த மாதம் வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி. அதில் எந்த விதமான குளறுபடி எதுவுமே கிடையாது. தைரியமாக இருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் உச்ச நிலைமை என்பது ஒரு கம்மியான ஒரு பர்சன் தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதாவது உச்சத்தின் என்பது கம்மியான ஒரு பர்சன் தான். அதுவே நீச்சகதி சொன்னாலும் ஒரு கம்மியான பர்சன் தான். நடுநிலைமையில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு சுக்கிர பகவான் யோகத்தை கொடுப்பாரு. நம்ம ராசிநாதனை விட நம்மளுக்கு 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல பொசிஷன் இருக்கிறதால அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும், குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த லோன் விஷயம் இந்த சூரிய பகவான் வந்தால் தான் சாமி அதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும். எல்லாமே அதான் விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய 3 வைத்து தான் ஜோதிட நூட்களும் ஜோதிட விஷயங்களும் நாம் பேச முடியும். அந்த சூரியனுடைய நிலைப்பாடு 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது நோய் நொடிகள் விலகத்துக்கான அமைப்பு, மனசில் இருந்த ஸ்ட்ரெஸ்லாம் வெளியே போகும். அதுவும் புதனும் அந்த சனியோடு தொடர்பு கொண்டு ஒரு 27 பங்குனி 27 வரைக்கும் வக்கர நிவர்த்தி அடைவார். அப்போ என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறாங்க துளாராசிக்காரங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு சுவாமி. வெளியூர் பயணங்களும் இந்த நேரத்தில் 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் மாற்றங்கள் அதிகப்படியாக வரக்கூடிய காலம். வெளியூர் பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்போ, நம்மளுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் நம்ம உடல் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த நோய் நொடி விலகக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக என்ன பிடிச்சிருந்து சுவாமி அப்படின்னு நினச்சலாம், அந்த பிடிச்சதெல்லாம் மொத்தம் விட்டுட்டு விலக போதையா. பயம், அந்த பயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து நீங்கள் வெளியே வரதான் போகிறீங்க. நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் படியாக இந்த பங்குனி மாதம் முடிஞ்ச பிறகு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் வருதையா. நல்ல கிரகங்களில் மாறுது. இப்போவே அலவரிசைகள்லாம் தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் துளாராசிக்காரங்க இனிமேல் கவலை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து வெளியே வருவாங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ்லேருந்து வருவாங்க, கடன் பிரச்சனை வந்து வருவாங்க, நோய் பிரச்சனைலேருந்து வெளியே வருவாங்க. மனசில் இருந்து வந்த பாதிப்பான விஷயத்திலேருந்து வெளிவரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்லது நடக்க போதுங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலமாக இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க. அந்த ராகுவோடு சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் நிலைப்பாடு மாறிவிட்டதுனால் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துருங்க தைரியமாக. ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பு தானே கண்டி தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் கிடையாதுங்க. கோர்ட்டில் எதனா கேஸ் நடந்திருந்தாலோ வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான மாதமாக எல்லாமே உங்களுக்கு சார்பாக வரப்போச்சுவாங்க. பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வெளியே வர போகிறீங்க. இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் எடுத்துட்டோமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாகும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் இந்த காலம். உறுதியான காலமும் நல்லா இருக்குங்கய்யா. வரவுகள் ஓரளவுக்கு சுமாராக தான் சுவாமி இந்த மாதம் இருக்கும். அதிகப்படியான வருமானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தினமாக இருந்து இந்த மாதம் கடிந்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால புதன் பகவான் அதுவும் 12ஆம் அதிபதி நீச்சகதி பெற்று திரும்பி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களில் இந்த மாதம் முடிவதற்குள் இந்த வரவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே கலைந்து செல்லக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும். நல்ல நிகழ்வுகள் இருக்கையா. உற்றார் உறவினர் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இப்போ விலக முடியாது. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக, பிள்ளைகளுக்கு நாம் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணணுமோ அவையெல்லாம் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் அந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஏற்படும். எப்படின்னா இருக்கட்டும் ஐயா, புகழ் இல்லைன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான அமைப்பு, இல்லை அரசியல் வட்டாரங்கள் நம்மக்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய காலம், இதெல்லாம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு இது ஏற்புடைய மாதமே. இது வரைக்கும் டச் பண்ணல, இந்த ஒரு ஆண்டு வரைக்கும் டச் பண்ணல சாமி. இப்போலாம் தெரியல, எல்லாருமே வந்து நம்மளை கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் அரசியலுக்கு வாங்க, அரசியல் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க இந்த நேரத்தில். ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் சுக்கிரனும் சூரியனும் அந்த புதனும் சேரும் பொழுது, அந்த மீனத்தில் சேரும் பொழுதெல்லாம் அரசியல் ஈடுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவோட வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெறத்தால் அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இப்போ பேசக்கூடிய தன்மை ஏற்படும். செவ்வாயும் 9ஆம் இடத்துல இருக்கிறதால, புதனோட வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. நன்றாக உள்ளது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.